Hi friends, welcome to VividTech. உங்க printer icon வந்து device managerல காட்ட மாட்டேங்குதா இல்லாட்டி நீங்க கொடுக்கிற print வந்து print outஆ வர மாட்டேங்குதா இல்லாட்டி உங்க printerக்கான icon வந்து control panelல காட்ட மாட்டேங்குதா இந்த மாதிரியான printer சம்பந்தமான ஏதாவது ஒரு problem வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருக்குமா இருந்துச்சுனா அதாவது Windows 10 Windows 11ல வந்து இருக்குமா இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல இந்த printer சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசிவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமா உங்க கம்ப்யூட்டர்ல வந்து ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கே சால்வ் பண்றதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க பிரிண்டர் வந்து ஆன்ல இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க அதோட உங்க பிரிண்டர்ல இருந்து வர்ற USB கேபிள் வந்து சரியா உங்க கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க சம்டைம்ஸ் வந்து இந்த கனெக்ஷன்ஸ்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலுமே பிரிண்டர் ஐக்கன் வந்து சம்டைம்ஸ் வந்து காட்டாது பிரிண்ட் அவுட்ஸும் நம்மளால எடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க செகண்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இதில் வந்து ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல அடிஷனல் ட்ரபிள் ஷூட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ரன் த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க இப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஆகி லோட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் பிரிண்டர் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா இது வந்து ஒட்டோவாகவே ரன் ஆகி டிடெக்ட் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸையுமே நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக அதாவது ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து பிரிண்டர் சம்பந்தமாக ஏதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி கொள்ளுங்க நெக்ஸ்ட் மெத்தட்டா வந்து உங்க பிரிண்டர் டிரைவர்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரியான பிரிண்டர் சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து உங்க பிரிண்டர் டிரைவரை வந்து அப்டேட் பண்ணணும் இல்லாட்டி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து நீங்க கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்க பிரிண்டர் மாடல் நேமையும் டைப் பண்ணி உங்கள் ஓஎஸையும் டைப் பண்ணி அதற்கான டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நான் எக்ஸாம்பிளாக PLQ20 டிரைவர்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்கிறேன் இதில் முதல்ல வர வெப்சைட்டை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இங்கே பார்ப்போமா இருந்தால் PLQ20 பிரிண்டர் டிரைவர் அப்படின்றது என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்ப்போமா இருந்தால் அக்செப்ட் அப்படின்றத ஆப்ஷனை கொடுத்து நான் இந்த டிரைவரை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த டிரைவர் டவுன்லோட் ஆகின அப்புறமா நம்ம இந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனலில் வந்து பிரிண்டரை வந்து ஆட் பண்ணுறதன் மூலமாக வந்து நம்மளால் வந்து இந்த பிரிண்டர் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இதை டவுன்லோட் ஆகின அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க குழப்பமாக இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஆட் பண்ண பிரிண்டர்ஸ் வந்து காட்டும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிரிண்டர் வந்து காட்டாட்டி இந்த இடத்துல ஆட் பிரிண்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்து இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு அட் அ லோக்கல் ஓ நெட்வொர்க் பிரிண்டர் வித் மேனுவல் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணி கொள்ளுங்க சம்டைம்ஸ் வந்து இந்த மெத்தட்டை வந்து உங்களுக்கு டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து ஒட்டோவாகவே நடந்துடும் அப்படி நடக்காட்டி இந்த மெத்தட் மூலமாகவும் வந்து உங்களால் வந்து உங்கள் பிரிண்டர் டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் பிரிண்டருக்கான சரியான மாடலை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டர் டிரைவரையும் செலக்ட் பண்ணி நம்மளால் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இந்த மெத்தட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக உங்கள் பிரிண்டர் ஐக்கான் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து எந்த மெத்தடில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ